விதிகளையே. என்ன மாப்பிள்ள ரெடி ஆயிட்டியோல? பார்த்தா எப்படி தெரியுதா? நல்லாத்தே இருக்கு. அப்புறம் இனி கல்யாணம் முடிஞ்சிரும். அப்புறம் என்ன, நான் காஷ்மீருக்கு ஓடிடுவேன். அண்ணி என்ன சொல்ற? ஆமால, நெசத்துக்குந்தே. அண்ணி ஏன் இப்படி சொல்லிக்கிருக்க? நீ கல்யாணம் முடிக்கிறதே சேர்ந்து வாழத்தானே, பிறவே காஷ்மீருக்கு போறேன்னு சொல்லிக்கிருக்க. அதெல்லாம் உனக்கு புரியாது. என்ன எனக்கு புரியாதாமா? எல்லாம் புரியும், சொல்லு. இப்போ அவளை நான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாலும் அவளுக்கு முழு மனசு என்கிட்ட இருக்காது. ஏன்னா அதாவது ஒரு முதல்ல காதலிச்சவங்களுக்கே உடனே கல்யாணம் முடிச்சு வச்சாங்கன்னு வச்சுக்கோயேன், உடனேலாம் அவங்க மனசு மாறாது. உண்மையா காதலிச்ச பட்சத்துல என்ன கொஞ்சம் கொஞ்சமாத்தே மாறும். அந்த மாதிரிதான் கண்ணியோட மனசும். கண்ணைக்கு கல்யாணமே ஆகி அவன் இறந்து போயிட்டான். அப்போ எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பார். என் மேல அன்பு அவளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா, அதாவது நிலைச்சு நிக்கணும் அப்படின்னா, நான் அவளை விட்டு விலகி இருந்தா மட்டும்தான் அது முடியும். அண்ணா இதுக்கு அவ ஒத்துக்கிட்டாளா? முழு மனசா கிடையாது, அரை மனசுதான். சரி பிறகு பார்ப்போம். அம்மாங்க வாங்கம்மா, வாங்கப்பா. என்னம்மா கோயிலுக்கு கல்யாணம் தேவையான சாமான்லாம் ஏத்தி விடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா? கணக்கு விட்டு பிள்ளை வந்தியா? அவங்கிட்ட சொல்லி ஒரு வண்டி வர சொன்னா, மாட்டு வண்டி தான் வந்துச்சு, அதுல ஏத்தி விட்டுருக்கோம். அப்படியா? சரி சரிப்பா. சரி நேரம் ஆகுது, அப்படியே பொடி நடையா நடந்து போனாதான் போக முடியும். போயிருவோம். போய் பொண்ணு வீட்டுல ரெடி ஆயிட்டாளா? ஆம்பள அவங்களாம் ரெடியா இருப்பாங்க. நீ கேக்குற மாடலேஷன் ஒண்ணும் சரியில்லப்பு. ஏல கோயிலுக்கு போறதுக்கு நேரம் ஆகும்ல, அதுக்குதான் கேட்டேன். அப்பப்போ ஒன்னே ஏற்றக்கூடாது, அப்படி சண்டைக்கு வரைஞ்சு கட்டிட்டு வாரியா? உன் தங்கச்சில நீ கொஞ்ச நேரம் இருக்கணும்ல. என்னண்டோ. சரிம்மா கிளம்புவோம். அவங்களாம் அப்பாதே ரெடி ஆயிட்டாங்களாம், இப்பதான் கணக்கு வந்து சொல்லிட்டு பண்ணியா. ஓ சரி சரிப்பா. சரி நம்ம போய் கிளம்புவோம், சரியா இருக்கும். சரியோய். என்னடா ஏன் இப்ப நின்னுக்கு இருக்க? அன்னைக்கு பழசதையும் நினைக்காத. என்ன எல்லாத்தையும் தூக்கி போட்டு இன்னில இருந்து உன் வாழ்க்கை தொடங்க போகுதுன்னு நினைச்சுக்க. என்னடா அன்னைக்கு கல்யாணம் முடிக்கும் போதும் இப்படித்தான் ஒரு சூழ்நிலை வந்து நின்றோம், இன்னைக்கு கல்யாணம் முடிக்கும் போதும் இப்படித்தான் வந்து நிக்கிறோம்னு நினைக்கிறியா? அது உன் வாழ்க்கையில எழுதப்படாத விதியில அதாவது இருந்துச்சு. ஆனா உன் கூட நிலைச்சு நிக்கணும்னு அதுக்கு அவசியம் இல்லாமத்தேன் அது போயிடுச்சு. ஆனா இந்த வாழ்க்கை அப்படி கிடையாது. கண்டிப்பா உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். நீ கவலைப்படாம அவரை கட்டிக்க. என்ன எத்தனையோ நாளே இது வரைக்கும் துளசி மேடம் இதுகிட்ட சொல்லி எழுதிருக்கேன். துளசி அம்மா லட்சுமிக்கு சமௌண்ட் சொல்லுவாங்க. கல்யாணம் ஆனவளுக்கும் சரி, கல்யாணம் ஆகாத கன்னி பிள்ளைகளுக்கும் சரி. கல்யாணம் ஆகாத கன்னி பிள்ளைய சாமி கும்பிட்டு இதுகிட்ட வேண்டிக்கிட்டு 3 தரம் சுற்றி வந்து எனக்கு நல்ல மாப்பிள்ளை அமையன்ற சொல்லி வேண்டிட்டா கண்டிப்பா நல்ல மாப்பிள்ளை அமையும். என்ன சாமியா நினச்சி கும்பிடும் போது. ஆனால் நிறைய நாள் இதுகிட்டே சண்டை போட்டிருக்கேன், என் வாழ்க்கையை எப்படி மாற்றி போட்டேன்னு சொல்லி. ஆனால் இது தந்த ஒரு நல்ல விஷயமா என்னன்னு எனக்கு தெரியல. அவரை தாலி கட்டும் போது பிடிக்காமதே இருந்துச்சு. ஆனா ஆம்பளை இப்படி இருப்பாக அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு அவர் என்கிட்ட ஒவ்வொரு விஷயத்திலையுமே நிரூபிச்சுட்டே இருந்தாரு. இப்ப கூட இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதம் சொன்னது அவரோட அந்த குணத்துக்காக மட்டுமே. இன்னமே நான் என் பழைய வாழ்க்கையில இருந்து மீண்டு வரல. அது புரியுது பிள. அதுக்காக அதவே நினைச்சுக்கிட்டேவும் இருக்கக்கூடாது. என்ன பழையன கழிதலும் புதியன புகுதல்னு பெரியவங்க அந்த காலத்துல சும்மாவா சொல்லி வச்சாங்க. அதுக்காக உன் வாழ்க்கையை விட்டு நீ மாற வேணாம்னு நாங்க சொல்லல. என்ன மாற்ற முடியாது, செத்த அப்படியே மாத்தி புது வாழ்க்கைக்குள்ள வரணும். அதுக்கு இந்த கல்யாணம் கூட நினைச்சுக்கிட்டா இல்லனே அதை மாத்திக்கிருவேன். அவர் சொன்ன மாதிரி அவர் என்னை விட்டு பிரிஞ்சிருந்தாதே அவரோட அன்பு எனக்கு புரியுமோ என்னமோ. அது மட்டும் இல்ல, அவர் ஒன்று எதிர்பார்க்குறாரு. அதாவது என் அன்பு மொத்தமாகவும் பரிசுத்தமாகவும் அவருக்கு மட்டுமே இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் நினைக்கிறதுல நான் தப்பு சொல்லவே இல்லை. அது எந்த ஒரு ஆம்பளைக்கும் சரி பொம்பளைக்கும் சரி, தன் புருஷனோட அன்பா இருந்தாலும் தனக்கு மட்டுமே, தன் பொண்டாட்டியோட அன்பா இருந்தாலும் தனக்கு மட்டுமே நினைக்கிறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. அதனால அவருக்கு பிடிச்ச ஒரு பொண்டாட்டியாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு எனக்கும் டைம் வேணும். எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல மாத்திட முடியாதுனே, புரியுதுல? அதுக்காக அப்படியும் இருக்கவும் முடியாது. என்ன சரி அதை பத்தி எதுவும் பேச வேண்டாம், இப்ப கிளம்புவோமா? நேரம் ஆகுது. எல்லாரும் போங்க, நான் வாரேன். என்னல நான் இப்ப வந்துருவேன், போங்க. சரி வரசவா என்ன? கண்ணகி தீராத துயரத்தில் நானும் காற்றோடு கரைந்தாய் நீ.
என்னம்மா? நான் உன்னை விட்டு போயிட்டேன்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கியா? அதெல்லாம் வருத்தப்படக்கூடாது. அதே என் ஃப்ரெண்டு மூலமா உன்கிட்ட திரும்ப வாரேன்ல, உனக்கு அதுலயே புரியலையா? அஹ், கடைசி நிமிஷத்துல கூட அவங்கிட்ட என்ன தெரியுமா சொல்லிட்டு வந்தேன்? என் பொண்டாட்டி என்னை விரும்பினாலா இல்லையாண்டே எனக்கு தெரியலடா. என் மேல அவளுக்கு கடைசி நிமிஷத்துல கூட ஒரு ஆசை வராம இருந்துருச்சுல அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன். அது உனக்கு இருந்துச்சா இல்லையாண்டு எனக்கு தெரியாது. ஆனா இப்படி தூரம் நீ வருத்தப்படுறேன்டா, இருந்திருக்கணும்னே நினைக்கிறேன். சரி சரி, நீ சொல்ல வேணாம். என்ன? அஹ், என்னை விட்டு பிரிஞ்சுட்டேன். அஹ், உன்னையும் விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் முடிக்க போறேன். இதனால உனக்கு வருத்தமானு நீ கண்டிப்பா உன் மனசுக்குள்ள நினைப்ப. அந்த வருத்தம் எனக்கு இல்லை. இப்பவும் சொல்றேன், நீ சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா என்னால தான் உனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியாம போயிடுச்சு. காரணம், நான் பார்த்த வேலை அப்படி. ஹம், சரி விடு. உன் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் உன் கூட வரணும்னு என் தலையிலையும் எழுதல, உன் தலையிலையும் எழுதல. ஆனா உன் தலையில மறுபடியும் எழுதியிருக்கு, இன்னொருத்தன் உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பான்னு. ஆனா அது என் நண்பனா இருப்பான்னு நான் நினைக்கல. இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். அவன் எம்பிட்டு நல்லவன் தெரியுமா? உன்னை நல்லா வச்சு பார்த்துக்கிருவியான். ஆனா நீ என்னையவே நினைச்சிட்டு அவனை கஷ்டப்படுத்தக்கூடாது. என்ன? இந்த ஜென்மத்துலவே உன் கூட வாழ்ற பாக்கியம் இல்லை. அடுத்த ஜென்மத்துல ஒரு யுகமாவது உன் கூட நான் வாழ்ந்துருவேன். என்ன? அவசரப்பட்டு 15 வயசுல கல்யாணம் முடிச்சு வச்சு உன் வாழ்க்கையை எப்படி நாசமா ஆகுறதுக்கு நான் தான் காரணம். அதுக்காக மறுபடியும் உனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு யாருமே இங்கே சொல்லவும் இல்லை. யாரும் சொல்ல போறதும் கிடையாது. என்னால நீ இழந்த பூ பொட்டு எல்லாமே உனக்கு திரும்ப கிடைக்க போகுது. எனக்கு அது சந்தோஷம். ஆனா என்ன, உன் நிழலா மட்டும்தான் உன் சந்தோஷத்தை உன் கூட இருந்து ரசிக்க முடியுமே தவிர, உன் நிஜமா என் நண்பனே உன் கூட இருக்க போறான் என் உருவத்துல. அவனை எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் எந்த இடத்துலையும் நீ விட்டு கொடுக்க கூடாது. தாராளமா கல்யாணம் பண்ணிக்கோ. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கும். உன்னை விட்டு போயிட்டேன்னு நினைக்காத. உனக்குள்ள நான் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கேனோ அதே மாதிரி உன் கூடவும் நான் வாழ்வேன். ஆனா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்வியா? என் மேல உனக்கு கடைசி வரைக்குமே காதல்னு ஒண்ணு வரவே இல்லையா? நான் சாகும்போது கூட இந்த ஒத்த கேள்விதே என் மனசுக்குள்ள ஆணித்தனமா இருந்துச்சு. நம்ம சாகும்போது நம்மளோட மைண்ட் இருக்குல்ல, மூளை, அது 7 நிமிஷம் வேலை செய்யுமா. அந்த 7 நிமிஷமும் நமக்கு நல்ல நல்ல ஞாபகங்களாக வந்து போகுமா. ஆனால் அந்த 7 நிமிஷமும் என் நினப்புல இருந்தது நீ மட்டும்தே. உன் கூட இருந்த அந்த 1 மாச வாழ்க்கையில நான் அனுபவிச்ச சந்தோஷங்கள், சந்தோஷம்னு சொல்லிட முடியாது. இருந்தாலும் உன் கூட நான் ஒரு நாள் கூட வாழ்ந்ததில்லை. என்னை பிடிக்காம போக காரணம் உன் படிப்பை நிறுத்தி உன்னை எனக்கு கட்டி வச்சது. 2வது, நான் ஒரு ஆர்மிக்காரனா இருந்தது. 3வது, உன் கூட இருந்திருந்தா என் மேல காதல் வந்திருக்குமோ இல்லையோ, உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போனனாலேயே என் மேல உனக்கு காதல் வராம இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு பிறவாது என் மேல காதல் வந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. சரி, அது வந்துச்சா இல்லையான்ற கேள்வி இப்ப வரைக்குமே எனக்கு தீராத ஆசையா என் மனசுக்குள்ள இருக்கத்தையும் செய்யுது. அந்த ஒரு விஷயத்த சொல்லுவியா? நான் நிழலா இருந்ததையும் உன்கிட்ட பேசுறேன், உன்னை தொடலாம் முடியாது. சொல்லு. இந்த கேள்விக்கு நீங்க என்கிட்ட நெசமா இருந்திருந்தா கண்டிப்பா பதில் சொல்லி இருந்திருப்பேன். நல்லா இருந்து அது உங்ககிட்ட சொல்றதுக்கு மனசு சங்கடமா இருக்குங்க. ஏன்னா அது கேட்டுட்டு நீங்க கண்டிப்பா வருத்தப்படுவீங்க. வேணாம், நான் சொல்ல மாட்டேன், இனி விட்டுருங்க. சரி சரி, நீ சொல்லவே வேணாம், அது சொல்லாமலே இருக்கட்டும். நீ சந்தோஷமா பிரபா கூட வாழு. என்ன? நீ சந்தோஷமா இருக்கிறத நான் என் கண்ணால பார்த்தா போதும். ஏன்னா என்னாலதான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியல. அவன் மூலமாவது உனக்கு சந்தோஷம் கிடைக்கட்டும்ல, அது போதும் எனக்கு. என் கூட
இது இல்லாத பட்சத்துல என்ன செய்ய முடியும்? கொஞ்ச நேரம் உங்க தோள் மேல சாஞ்சுக்கவா? உனக்கு இல்லாத உரிமையா? பாத்தியா அப்பத்தாவ இல்ல ஏம்பல காலங்காத்தாலேயே வம்பளுக்குற மாதிரியும் வந்து நின்னுக்கு கல்யாணத்துக்கு தனப்புல போறான் பாப்புல அப்படி ஓடிடுவோம். அப்பத்தா வம்பளுக்குலண்டா எனக்கு தூக்கம் வராதுன்னு உனக்கு தெரியாது. ஏல அதுக்குண்டு இப்ப வெளிய போற நேரத்துல வம்பளுப்ப சோழிய பாரு மாமா. என்ன மாமா காலங்காத்தாலே கருவாட்டு தண்ணி மூஞ்சில ஊத்துற மாதிரி நின்னுக்கு இருக்க? திமிர பத்தியா காலங்காத்தாலேயே? அப்பதா இங்க வாரு, அந்த பிள்ளை உன்கிட்ட வம்பளுக்கு மட்டும் காரணே பேசிக்கிருக்கு. நீ சோழியை பார்த்துட்டு பேசாம நட, அப்புறம் எல்லாரும் கோயிலுக்கு வந்திருப்பாங்க. இவன் மூஞ்சில முடிச்சிட்டு போனா அந்த நாள் விளங்குமாக்கும். இப்ப நீதே தேவலமும் வம்பளுக்கு இருக்க. நீ உன் சோழிய பாரு. கருவாட்டி தண்ணியை கொண்டு வந்து மூஞ்சில ஊத்துனாங்க, நாங்க அப்ப நின்னுக்கு இருக்கோம். அப்புறம் எதுக்கா காலங்காத்தால இப்படி ஒரு பார்வையா? சரி மாமா, எனக்கு கீழே சேலை மடிப்பு கலைஞ்சிருக்கு, எடுத்து விட. இல்ல ஏம்பல இப்ப எடுத்து விட போறியா என்ன? இல்ல வேணாம்ல வாழ. இப்ப நீ எடுத்து விடலேன்னு வச்சுக்க, அப்புறம் நல்லா இருக்காதாமா. எடுத்து விடுறியா என்ன? என்னங்கடி காலங்காத்தாலேயே வம்பளுக்கு மட்டும் பேசிக்கிட்டு தெரியுறீங்களோ? இருளாய பத்தி தெரியாதாமா? அருவாட ஆட்டை போட்டு திண்டவளுக்கெல்லாம் பேசிக்கிருக்காளுக வரு. இல்லே என்ன அவ கூட சேர்ந்து ஆட்டமா ஆடிக்கிருக்கியோ? காலங்காத்தாலே வம்பெடுத்துக்கிட்டு தெரியற. இங்க வாரி கிளவி, நீ பண்ற ஒவ்வொரு சோழியும் பாத்தியா? என்ன மாதிரி பிளான் போட்டு கொடுத்தீலடி? என்ன பிளான் போட்ட? மாமியார் குடும்பம் பண்ணணும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக என்ன மாதிரி பிளான் போட்டு அவளை அவகிட்ட என்னை மாட்டி விட்டு போட்டீல நீ? கிளவி, நான் பிளான கரெக்டாத்தையும் போட்டேன். என்ன நீதே வெண்ண மாதிரி நடிச்சுக்கிருந்த. ஒரு கருவாட்டு, கேவல கருவாட்டுக்காக செத்து போயிட்டு எந்திரிச்சு வந்துட்டு தெரியுமா? ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு கோவம் மட்டும் வந்துடும். முஞ்ச பாரு, சீக்கிரமா வந்து எடுத்து விடுமாமா. ஆனா என் அப்பத்தா என்ன பாவம் செஞ்சுச்சுன்னா தெரியலடி. என்ன வாண்ட வந்து மாட்டிக்கிட்டு இந்த முடி முடிச்சுக்கிருக்கு. உன்னைய பேரனை வளர்த்துச்சு தெரியுமா? அது பண்ண தப்பு. சரி சட்டுப்புட்டு எடுத்து விடுமாமா, நேரம் ஆகுதுல. என்னண்டோ திமிர பத்தியா? ஏன் முன்னாடியே அவளுக்கு சேலை மடிப்பு எடுத்து விட்டுக்கிறியா? முன்னாடிதான் செய்ய முடியும். எனக்கு அம்பட்டு ஆத்திரமாத்தே வருது. இப்படியே பொங்கிக்கிட்டே தெரிஞ்சிட்டு வச்சுக்க. அம்படுதே என்ன இப்ப சோலை பார்த்துட்டு வரப்போறீ என்ன கிளவி? இல்லன்னா நான் போயிரேன் பாத்துக்க. ஏல போதுமால? இன்னும் மடிப்பு கிளஞ்சிருக்கு மாமா, எடுத்து விடு. ஏல மடிப்பு எடுத்து வர்ற எனக்கு தெரியும். என்ன மடிப்பு நல்லாத்தே இருக்கு. நீ அப்பத்தா வச்சுன்றது கண்டது எப்படி பண்றேன்னு தெரியுது. என்ன தெரியுதுல, பேசாம செய்யணும். ஆமாடா, நடு ரோட்ல வச்சு சேலைக்கு மடிப்பு எடுத்து விடு. நாளைக்கு நடு ரோட்ல வச்சு சோறையை ஊட்டி விடுறா. கிழிஞ்சிரும்பா. ஆள பாரு, உன்ன என்னன்றதே வளர்த்தே தெரியல. சோறு ஓட்டு. இப்ப நீ வாரி என்ன கிளவி? இந்நேரம் சண்டை ஓட்டிருக்க நேரத்துல கோயிலுக்கே போய் சேர்ந்திருக்கலாம். எனக்கு பொசு பொசுன்னு வருதுடி. பொசு பொசுன்னு வந்தா சாணி எடுத்து மூஞ்சில பிக்க. ஆள பாரு. இல்லடி, யாரும் அடங்குறது கிடையாது. இதுவும் அடங்க மாட்டேங்குது, அதுவும் அடங்க மாட்டேங்குது. எல்லாம் என் நேரம். பாக்குறபடி சிரிக்கி மாவலே எத்தனை நாள் பாக்குறேன். கூடி சீக்கிரத்தை என் பேரனை என் வீட்டுக்கு வர வைக்கிற. என் பேர் இருடா இல்லடி. சரி சரி போதும், எந்திரி. என்ன மாமா பல்ல காமிச்சுக்கிருக்க? அப்பத்தா வம்பளுக்கு தாமடி உனைய நான் புடவை மடிப்பிடுக்க சொன்ன மாதிரி நடிக்க சொன்னேன். என்ன? இல்ல பொண்டாட்டிக்கு இத செய்யறது கூட ஒரு வரம்னு சொல்லுவாங்க. அந்த வரத்தை நீ எனக்கு கொடுத்துட்ட. அட கிறுக்கு பிடிச்ச மாமா, சேலைய மடிப்பெடுத்து விடுறது ஒரு வரமாக்கும். கடமை உணர்ச்சிக்கு காத உணர்ச்சிக்கு அளவு நம்ம வச்சே. போடி, உனக்கு இதெல்லாம் தெரியாது. எனக்கு இது எப்படி பெரிய வரம் தெரியுமா? வாரத்துல சாணியலி கொட்ட எந்திரிச்சு நடைய கட்டு கோயிலுக்கு போக. அங்க போய் அப்பத்தா வம்பளுக்க வேணா. சோழியாவே ஆல என்ன? நான் எப்படி பாசமா பேசுறேன்? என்கிட்ட பாசமா பேசுறியாடி? பாசமா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, பேசிப்புட்டா அப்புறம் அப்படிதான். எந்திரி மாமா. மனசே வரல. சரி மண்ணுல விழுந்து கடை, நான் வாரேன். ரொம்பதே உன்னை விட குறைச்சுதேன். நேசம் வச்சு நெஞ்சில் வச்ச பூச்செடி நீயடி. பாசம் வச்சு பாடும் பாட்டை கேளடி என் கண்மணி. உள்ளம் என்னும் வீட்டிலே
வச்ச ஓவியம். அனைவருக்கும் வணக்கம். என்னடா வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது இடையில பேசுறேன்னு நினைக்காதீங்க. அது ஒன்றும் இல்லை. நிலா, அதாவது ஹீரோயினோட ஃபேஸும் என் தங்கச்சியோட ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்திய. அதாவது அதுக்காக தான் நான் மாற்றினதே. ஹீரோயினுக்கு ஹேர் ஸ்டைல் வச்சுட்டேன். அதாவது என்ன ரீசன்னா, எல்லாருமே முத்துநகை முழுநிலவை கதையில வந்துட்டு நிலான்ற கேரக்டர், அதாவது தாமரை அப்படின்ற அந்த ஒரு இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அந்த கேரக்டருக்கு இருக்கிற முடியே தான் நான் வச்சுருந்தேன். ஆனால் இதில் வந்து குதிரவால் வச்சுருந்தேன். எப்போ பார்த்தாலும் குதிரவாலே வேணான்னு சொல்லிட்டு தான் ஹேர் ஸ்டைலை மாற்றினேன். தங்கச்சிக்கும் ஹீரோயினுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஹீரோயினி மூக்குத்திலாம் போட்டுக்கவே மாட்டாங்க. நோட் பண்ணிலாம் இல்லையான்னு தெரியல. ஹீரோயினி ஃபேஸ் வேற, என் தங்கச்சியோட ஃபேஸ் வேற. ஸோ யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஒன்றும் இல்லை, என் தங்கச்சிக்கு ஹீரோயின் மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதை நிறுத்திக்கிட்டு குதிரவால் கொடுத்துட்டு அங்கே ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு இருக்கோம். ஸோ யாரும் குழப்பம் வேணாம், புரியுதா? கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டும் தான் அப்படி பண்ணேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் அரைச்சமாவே அரைக்கக்கூடாது, அதுக்காக தான். ஓகே, கதைக்குள்ள போயிடலாம். கல்யாணத்துக்கு தானே போகிறோம். இல்லை எனக்கு ஒன்றும் வேணுங்கள. ஆமால, வேற எங்க? எனக்கு என்னமோ நீ நிற்கிறத பார்த்தா நிலாவை கல்யாணம் பண்ணி கூட்டு வர மாதிரியே நிற்கிற. நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்ன நிலாலாம் வருமால, அந்த பிள்ளை எம்மா அப்படி கலெக்டர் இல்லாம கல்யாணத்துக்கு வரும். ஏலே அண்ணே, ஏன் கலெக்டர்லாம் கல்யாணத்துக்கு வர மாட்டாளோ? அந்த பிள்ளை எப்படி வரும்? ஒருவேளை நம்ம ஆர்மி ஆபீசரும் நிலா கலெக்டரும் ஒரு மிங்கிள் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா? அப்படிலாம் இருக்குமாக்கும்? ஒருவேளை இருந்தா வருவாங்கல்ல. சொல்லு, இன்ன வரைக்கும் உன் ஃப்ரெண்ட் உன்கிட்ட சொல்லாம இருக்காங்க? இல்ல சாமி சத்தியமா எனக்கு தெரியாதுல. அந்த பிள்ளைங்க எனக்கு பார்க்க முடியாதுன்னு வருத்தமா இருக்கு. நீ வேற. சரி சரி, அதையும் பாப்போம். எந்த கேப் கிடைச்சாலும் உள்ள பூந்து நீ போய் பார்த்துட்டு வந்துடுடி. ஆஹா, இன்னைக்கு அந்த பிள்ளை கண்ணியோட கல்யாணம்ல. அதை போய் என்ன இருந்து பார்த்துட்டு வேற பாப்பேன். அப்ப கூட நான் பார்க்க மாட்டேன்னு வாயில இருந்து வர மாட்டேங்குது, அப்படித்தானே? சொல்லமால. என்னையா கிளம்பிட்டியோல? ஆமாப்பா, நீங்களும் வாங்கன்னு வரமாட்டீங்க. வாங்கப்பா, வேற எதையும் சொல்லிட்டு போயிருக்காங்க, எல்லாரும் போவோம். வாரதுக்காக இல்லதா, அங்க கண்டிப்பா உன் அத்தைக்காரி வருவா. அவன் மூஞ்சில முடிச்சா தேவையில்லாத சண்டை சச்சரவு வரும். வேண்டாம். எதுக்குப்பா? அவங்க வாட்டுல வந்து ஒரு வாரத்துல நின்னுட்டு போறாங்க, நீங்க ஒரு வாரத்துல நில்லுங்க. எதுக்கு பேசவா போறீங்க? அப்படி இல்லத்தா, பேச மாட்டோம் தான். ஆனா உன் ஆத்தா இறந்ததுக்கு பிறகு மூஞ்சி தூக்கிட்டு போன வகதே இன்ன வரைக்குமே எந்த ஒரு வார்த்தை கூட பேசல. ஒருவேளை பேச வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் முகம் கொடுத்து பேச முடியாதுதா. வேண்டாம். ஏப்பா, பக்கத்து வீட்டுல இருந்துமே அவங்க கிட்ட பேசுறதுக்கு நம்ம யோசிச்சுக்கிருக்கோம். அங்க வந்து மட்டும் பேசவாப்பா போறாங்க. அப்படி சொல்லக்கூடாதியா. மருமக நிலா இப்பத்தையும் ஊர்ல இருந்து வந்திருக்கு. அங்க வந்து நான் அந்த பிள்ளைகிட்ட பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுக்கிறேன். கண்டிப்பா ஆத்தாலும் சண்டைக்கு ஏறிட்டு வருவா, அந்த கரணியும் ஏறிட்டு வருவீங்க. வேண்டாம், நமக்கு எதுக்கு வம்பு? அப்ப நீங்க இப்படியே ஒதுங்க கட்டிதாப்பா அவங்க தலைமையில ஏறி நின்னுட்டு இருக்காங்க. இப்படியே பண்ணாதீங்கப்பா, எனக்கு கோவம் சுள்ளிட்டு ஏறுதாமா. ஒட்ட பிள்ளை கோவத்தை அடக்கணும். இப்படி கோவம்ல ஆகாதுன்னு ஆயிருந்தே. அதனால அவங்க உன் அத்தை. ஆமா சொட்ட, நீங்கவே வச்சுக்கறணும். எரிச்சலா வருது, போங்க பாங்கிட்டு. அண்ணே, இவர் இப்படி தான் பேசிக்கிருப்பாரு, நீ வா போவோம். அப்பாட்ட அப்படி பேசாத. பின்ன என்ன, கோவம் மாதிரி பேசிக்கிட்டா அப்படி பேசாம என்ன செய்வாங்களாமா? அந்த பிள்ளை கோவம் நியாயமானதே. நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. என்ன இதுல இன்னொரு விஷயமும் இருக்குல்லப்பா. உன் ஆத்தா இறந்து நினைக்கிறேன். உன் அத்தைகிட்ட சொன்னனே, எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு கூடுற இடத்துல உங்க அண்ணன் முன்னாடி வந்து நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தானே விலகி வந்தேன். அவளும் அப்படித்தானே இருக்கா. அதனால வேண்டாப்பா, நம்ம என்னைக்குமே பேசின பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம விலகி இருக்கிறதையும் சரி. அதுக்காக எந்த ஒரு நல்ல விஷயத்துலயுமே கூடாம இப்படியே இருந்துக்கிருவியாப்பா? நான் பெத்த மகளே, உனக்கு புரிய மாட்டேங்குது. அது எப்படி சொல்லி நான் விளக்கவேன்னு தெரியல. என்ன சொல்லுன்னு தெரியல. சரி, நீங்க கிளம்புங்க, நேரம் ஆகுதுல. நான் நீ வயக்காடுக்கு போல. அப்பாக்கு நீ கொஞ்சம் மனசு சரியில்லை, அவ ஆத்தா நினப்பாவே இருக்கு. அதனால நான் வீட்லயே இருக்கேன். 2 பேரும் போயிட்டு வாங்க. சரி, வெளியே மாட்டுக்கு தண்ணி காட்டிட்டு வரேன். நெசத்துக்குமே சொல்றேன், அப்பா ஏன் அத்தைகிட்ட இறங்கி போறாருன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குதுனே. இனி அதெல்லாம் மதிக்குதானே? மாமா தானே மதிக்கிறாரு, இது எங்கனே மதிக்குது? எல்லாரும் சொன்னபடி அப்படியே இருப்பாங்களா? நல்ல விஷயத்துல கூட மாட்டேன்னு இவர் சொன்னாரு, அது கூடிட்டே இருக்குது. இப்ப அது வரத்தையும் செய்யுங்க. அதாவது வம்பு எடுத்துச்சிட்டு வச்சுக்க, நான் பார்க்க மாட்டேன். ஏறிட்டு சண்டைக்கு போயிருவியாமா? ஏல, பேசாம இரு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அப்பா சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். என்ன எதுவும் பேசாம வா போவோம். ஏதாவது பேசி ஏன் வாய் அடிக்கிறதுல புரியாருங்க என்ன? அமிலே, வாசம் நீ அம்மா, அழுகை சிரிப்பும் நீ அம்மா. அம்மா, இங்க நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் நீங்க இறந்து போனதையும் காரணம்னு எல்லாரும் நினைச்சுக்கிருக்காங்க. ஆனா நெசத்துக்குமே நீங்க எதனால இறந்து போனீங்கன்னு இப்ப வரைக்குமே தெரியாதுமா. அது ஒரு புரியாத புதிராத்தே இருக்கு. அப்பாவும் அத்தையும் இப்படி விலகி இருக்கிறதுல என்ன காரணம் இருக்கு? இல்ல நீங்க இறந்து போனதுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் என் மனசுக்குள்ள இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் எப்படி நான் வெளியே எடுத்துட்டு வரேன்னு எனக்கு தெரியல. என்னவா இருந்தாலும் நீங்களே துணையா இருந்து பாத்துக்கணும். அப்பாவையும் அத்தையும் சேர்க்கறதுக்குத்தே ரொம்ப கஷ்டப்படுறேன். எப்படியாவது அவங்கள நான் சேர்த்துடணும். ஒரு காலத்துல எப்படி இருந்தாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஆனா ஏன் எப்படி எதிர்ப்பு மாறினாங்கன்னு புரியல. எப்படியாவது இவங்க 2 பேர்த்தையும் சேர்க்கணும். அதுக்கு நான் நிலாவை கரம் பிடிச்சா மட்டும்தான் அது முடியும். அதுக்குதான் வழி தேடுறேன்.
ஆனா அவ எல்லாத்தையும் மறந்துவிட்டா. இருந்தாலும் எல்லாத்தையும் நான் வர வச்சு அவளை நான் கட்டிடுவேன். நிலவோடு பால் சோறு நீ ஊட்டணும், மடியோரம் தலை சாஞ்சு நான் தூங்கணும், ஆராரோ நீ பாட அம்மா. உனக்காக காத்திருக்கும் நிமிடங்கள் ஓர் சுகமே, உயிருக்குள் உனை தினமும் சுமந்திருப்பேன் ஒரு தாய் போலே. ஏன் அழுகுற? இல்லைங்க, ஒன்றும் இல்லை. இப்போ உன் மனசு ஃபுல்லா உனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா முத தடவை கல்யாணம் முடிச்சவனும் இதே சூழ்நிலையில தான் நம்மளை கல்யாணம் முடிச்சியான். இப்போ இவன் நம்மளை கல்யாணம் முடிக்கிறியான். இவனை நம்ம கூட கடைசி வரைக்கும் இருந்துருவானாங்கிற சந்தேகம் தானே? வாயை மூடுங்க. கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஏன் இப்படி பேசுறீங்க? இல்லம்மா, அது அப்படி சொல்லாதீங்க. சரி சரி. உன்னிமையோடு நான் இருப்பேன், கண்ணிமைக்காமல் நான் ரசிப்பேன், உன்னோடு கலந்திருப்பேன் என் உயிரே. உட்காரலாமா? அம்மா தாயே, முத தடவை நீ எனக்கு அமைச்சு கொடுத்ததே எதுவுமே எதுவுமே என்று நினைச்சு நிக்காம என்னை விட்டு போயிடுச்சு. இந்த தடவை அமைச்சு கொடுக்குற வாழ்க்கை எனக்கு எந்த சூழ்நிலையிலையும் என்னை விட்டு போயிடவே கூடாது. உன் மேல பாரத்தை போட்டதே இப்ப இவர் கட்ட போற தாலியை கழுத்துல வாங்க போறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ பட்ட கஷ்டத்தை உனக்கு திரும்ப தந்துருவேன்னு மட்டும் நினைக்காத. உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பேன். இது இந்த ஆத்தா மேல சத்தியம். என்ன குட்டியம்மா இங்க வந்திருக்கிய? உங்களுக்கும் சொன்னாங்களா கல்யாணத்துக்கு? சொல்லாம என்ன செய்வாங்க? என்ன சொல்றிய? எப்படியும் என் தங்கச்சியை நீங்க தான் கட்ட போறிய. எதுக்கு வாங்க போங்கண்டு உரிமையா மச்சாண்டி கூப்பிடுங்க. நான் கூப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எப்படி இவங்களுக்கு தெரியும்? இல்லை வெண்ண மாதிரி உளறிட்டு இருக்காது. என்ன உங்களை எப்படி அவங்களுக்கு தெரியும்னு கேட்கணும். சரி விடுப்புல, இதெல்லாம் சொல்லியா கட்டுறது? என்ன ரகு, பார்த்த நாளே நாள்ல இப்படி அழைச்சு போயிட்ட? டீச்சரை உருட்டினாலும் பொருத்தமா உருட்டணும். என் தங்கச்சிக்கு என்னமா சரியா தெரிஞ்சு இருக்கு? நான் டீச்சர் கிட்ட தான் பேசிக்கிறேன். நானும் டீச்சர்கிட்டே பதில் சொல்றேன். இல்லை அண்ணே, நீ ஒன்னும் சரியில்லாமா? என்ன நான் என்னைக்கு தான் சரியா இருந்திருக்கேன். இல்ல, நீ அந்த பிள்ளைகிட்ட பேசுறது வைக்கிறது பாவனை ஒன்னும் சரியில்லப்பு. சரியில்லையாக்கும்? சரி வச்சுக்க. இல்லை, என் கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வீட்டுக்கிட்ட கூட்டு வந்துருவியாடா? சீ அப்படிலாம் செய்ய மாட்டேன். அந்த பிள்ளை சின்ன பிள்ளை, படிக்கட்டும். அடே, அப்ப காதலு அது கொஞ்சோன்னு. காதல சாணியில ஊத்தி போடுவேன். அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. அந்த பிள்ளை கண்ணகி இருக்குல்ல, அந்த பிள்ளை நாங்களாம் ஒன்னா படிச்சவங்க. பக்கத்து ஊர்லதான் மேல் படிப்புக்கு வந்துச்சு. 10வது வரைக்கும் படிச்சிருந்தது. இந்த ஊர்ல தான் 8ஆம் வகுப்பு வரைக்கும் தானே இருக்கு. அதே இப்பதானே 10ஆம் வகுப்பு கட்டி வச்சிருக்காங்க. அப்போ ஒன்னா படிச்சவங்க. அந்த பிள்ளைக்கு மறுபடியும் கல்யாணம் சொன்னா வந்துதானே ஆகணும். அதுவே மாப்பிள்ள, வேற ஒண்ணு இல்ல. அப்படியாக்கும்? இருந்தாலும் நான் உங்களை எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கிறதுலாம் இருக்கட்டும், நம்ம கல்யாணத்தை பத்தி அங்க என்ன பேச்சா? எங்க அப்பா பாடியில போனா எங்க சித்தி கல்யாணம் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. அண்ணே, நான் சொல்லல இவங்க குடும்பத்துல ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரின்ட்டு. ஆனா அந்த பிள்ளை நல்லா இருக்குன்னா? இல்லை வெண்ண, நான் சொல்றது கேள்றோம். இவங்க எல்லாத்தையும் ஒரே படிக்க திருப்பணும்டா. நான் அந்த வீட்டுக்குள்ள போனதானே சரியா வரும். அதே மாதிரி நம்ம வீட்டுல இருக்கவங்கள திருத்தணும்டா. அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்தாதானே சரியா இருக்கும். சும்மா சும்மா யாரும் இப்படி சொல்லியிருக்கா? மாமனார் பாவம் இல்லையா? கவலைப்படாத, இதே மாதிரி அடுத்த வாரத்துல நமக்கும் கல்யாணம் தான். ஐயோ சொல்ல மாதிரி கிளிக்லன்னு இருக்கு. இருக்கும். சரி வா, மேல கல்யாணத்துக்கு போவோம். ஆமாக்குட்டி டீச்சரு. சரி குட்டிமா, நீங்களும் நானும் ஒன்னா போவோமா? என் தங்கச்சியும் உங்க அண்ணனும் ஒன்னா போட்டு. இல்ல மூஞ்ச பேத்துருவாமா? என்னடா நீ அண்ணனா மாமா வாடா எனக்கு? ஏல, நான் என் குட்டி மட்டும் நிறைய தனியா பேசணும்ல. நீ அவங்க அண்ணன் கூட போ. அவரும் உனக்கு அண்ணன் மாதிரி. சரி, அவன் உனக்கு அண்ணன் மாதிரி நினைக்கிறான்னு தெரியுமால? அதெல்லாம் அண்ணன். நீ ஏமாச்சான், உங்களுக்கு ஓகே தானே? எங்க எனக்கு ஓகே இல்லாம இருக்குமா? அதெல்லாம் ஓகே தான். சரி அண்ணே, போயிட்டு வா. ரொம்ப கலாய்க்காதுல. வாங்க குட்டிமா போ. இந்த ஊர்ல கோயில் எல்லாம் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. கொஞ்சம் சுத்தி காட்டுறீங்களா? உங்க காடுகை நல்லா தானே இருக்கு. எல்லா ஊர்லயும் இருக்க மாதிரி கோயில் இருக்கும். போய் சுத்தி பாருங்க. என்ன நினைச்சிருக்கீங்க? நான் நிறைய விஷயம் நினைக்கலாம்னு நினைச்சுக்கிருக்கேன். ஆனா சரி, சுத்தி காட்டுவீங்களா என்ன? ரொம்ப கோவப்படாதீங்க. ஊருக்காரவை சுத்தி காட்டினாதே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுமா? நில்லுமா, எங்க போற? பாருங்க, உங்க பேச்சு ஒன்னும் சரியில்லாம என்ன? நான் கொஞ்சம்
வேற மாதிரி ஆளு அப்புறம் ஆம்பளே. நானும் வேற மாதிரி ஆளுதே. ஏன் மாமா எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கும் நம்மள இப்படி சீக்கிரத்துல அந்த பிள்ளை மனசு மறுபடி எதிர்பார்க்கல. இந்த வாழ்க்கையாவது அந்த பிள்ளைக்கு நல்லா இருக்கணும் மாமா. நல்லா இருக்கும் கடவுளை வேண்டிக்கிறோம். இந்த வாழ்க்கையாவது என் மகளுக்கு நல்லபடியா நிலைச்சு நிக்கணும். கண்டிப்பா நினைச்சு நிக்க. இல்லை அண்ணே, அப்பா பேசாட்டுக்கு வந்திருக்கலாம்டா. வர்ற அவங்க வீட்டுல இருந்து யாருமே வரல. வீடு அப்பாக்கு என்ன மன வருத்தமோ? எல்லாரும் வந்திருக்காங்க, அப்பா மட்டும் வரல. கண்ணகி பிள்ளைய பார்க்க நல்லா இருக்குல்ல? பொண்டாட்டி இல்லண்டா ஆம்பளைங்க 2வது கல்யாணம் பண்ணுவாங்க. அதே புருஷன் இல்லண்டா பொம்பளைங்க 2வது கல்யாணம் பண்ணக்கூடாது இருக்கா என்ன? தாராளமா பண்ணலாம். அதுக்கு முதல் உதாரணம் கண்ணகி. என்ன உங்க கலெக்டர் காணா? நானும் அதை எதிர்பார்த்துக்கிருக்கேன். என்ன எனி டைம் கலெக்டர்னு சுத்தி தெரியவோல? நீங்க வேற ஏன் அதுக்கு வயசுக்கு பேச மாட்டீங்க என்ன? அப்படிதான் இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வரைக்குமே எனக்கு பயமாத்தே இருக்கு. மனசு முழு மனசாவும் இல்ல. விருப்பத்தின பேர்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆனா என் வாழ்க்கையில தேவையில்லாத எதுவும் நடந்துடக்கூடாது. கண்ணகி சொல்லுங்க. முத தடவை உன் கழுத்துல விருப்பம் இல்லாம தாலி கட்டிவிட்டேன். இப்போ உன் விருப்பத்தோட தான் தாலி கட்டணும்னு நினைக்கிறேன். என்ன கட்டிக்கிறதுல உனக்கு விருப்பம் தானே? அன்னைக்கே சொல்லிட்டேன்ல விருப்பம். இல்லம்மா, முழு மனசோட விருப்பமா இல்லையான்னு கேக்குறேன். விருப்பம் தாங்க. ஏய் அண்ணே, உங்க கலெக்டர் வந்தாச்சு. விலையழகே என்ன விலையழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவே விலையுயிரென்றாலும் தருவே இந்த அழகை கண்டு வியந்து போகிறே ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறே என்ன விலையழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவே. சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். ஓகே மேடம். இல்லே என்னடா கலெக்டர் புறா கல்யாணத்துக்கு? அதே நான் வீட்ல விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஆனா நெசத்துக்குமே வர வச்சிருப்பான்னு தெரியல. எலி எப்பறா அண்ணா? இல்ல நானும் விளையாட்டுக்கு சொல்லிக்கிறேன். ஆனா நெசத்துக்குமே அந்த பிள்ளைங்க வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஒருவேளை ஆர்மி ஆபீசர் இன்வைட் பண்ணிருப்பாரோ? ஆர்மி ஆபீசருக்கு இந்த அம்மாவுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கும்? அதான்ல எனக்கும் விளங்கல. எப்படியோ என் செல்லமா வந்துருச்சுல. மாப்பிள்ள கலெக்டர் வர சொல்லி இந்தியல வந்துட்டாங்க. சரிங்க மச்சான். நீ அண்ணனுக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியாது பாரு. ஏன் விட்டு எப்படி பாக்குறிய? இல்ல இல்ல நீங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கல கலெக்டர். ஏன் கலெக்டர் கல்யாணத்துக்கு வர மாட்டோமோ? இல்ல உங்களுக்கு கலெக்டர் ஆபீஸ்ல எம்பிட்டு வேலை இருக்கும். அதே அண்ணே இன்வைட் பண்ணிருந்தாங்கனா கலெக்டர் வேலைய தூக்கி போட்டு கூட வருவாங்க. என்ன கலெக்டர் நீவே நீ சரியா புரிஞ்சுக்கற. உன் அண்ணனுக்கு என்ன புரிஞ்சிக்கவே தெரியல. முட்டா பையன். முட்டா பையலா? மரியாதை சூப்பரா இருக்குல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மரியாதை, கல்யாணத்துக்கு பிறகு வெற்றி என்ன நிலைமை? அம்படுவே. ஏன் மாமா நானும் நீ டாப் போட்டு கூப்பிடுவா? ஏலே அண்ணே உனக்கு மரியாதை போயிடும். இல்லண்டா மட்டும் கிடுக்கிறேன்னு மரியாதை கொடுக்குறா. அப்பவே சொன்னேன் மரியாதை இல்லாத கூட தான் இருக்காது. கிளவி வாயை மூடிட்டு நில்லு. என்ன நிக்கிறேன்டி. என்ன வெற்றி? இல்ல இல்ல கலெக்டர் அது வாய் வரமாட்டேது. அது வாய். என்னனே இந்த டைப் படிச்சிட்டு இருக்க? உட்கார்ந்திருக்காரு ஆர்மி ஆபீசர். அவரும் நானும் ஒரு இடத்துல எக்ஸாம் எழுதும்போது மீட் பண்ணிக்கிட்டோம். யதார்த்தமா நேத்து அவரை கலெக்டர் ஆபீஸ்ல பார்த்தேன். கல்யாணம்னு சொன்னாரு. அதனால வந்துட்டு போறாம்னு வந்தேன். ஓ சரி. நீங்க எம்பிட்டு அழகா இருக்கே தெரியுமா? நெசமாவா? ஆமா ஆமா. உயிரே உன்னையே நினைத்து விழிநீர் மழையில் நனைந்து. என் அத்தை வீட்டுல இருந்து யாரும் வராம இருந்த வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா கலெக்டர் வர்றது எங்க யாருக்குமே தெரியாது. இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி நான் அண்ணனை நல்லா பையன் செஞ்சுக்கிற அதே சமயத்துல நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி அண்ணன் அப்படித்தான்ல. எனக்கு அவன் சந்தோஷமே முக்கியம். அதுவும் சரிதான். சரி வெற்றி. எனக்கு சிரிப்பே வரல. ஒரு மாதிரி பயந்து வருது. என்ன பூதமா? அது கலெக்டர். அது கலெக்டர்னு கூப்பிடாதேன்னு சொன்னேன். சரிங்க நிலா. இமையில் இருக்கும் இரவு உறக்கம் கண்விட்டு போயாச்சு. காரணம் நீயாச்சு. நிலவு இருக்க நிலவு கொதிக்க ஆராத நெஞ்சாச்சு. ஆகாரம் நெஞ்சாச்சு. யாரும் வர வேண்டியது இல்லைல்லம்மா. தாலி கொடுத்துடலால. கொடுங்க சாமி. கொடுங்க சாமி. யாரும் வர மாட்டாங்க. பயமா இருக்கா? என்னை விட்டு போயிட மாட்டேல்ல. இப்பேண்டு இல்ல எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு எப்போதும் போக மாட்டேன். என்ன நம்புனா தாலி கட்டுறேன். நம்புறேன். கெட்டி மேல. மாலையிடும்
சொல்லே அறியாதது. அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. மடி மீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே. நல்ல மனையாளி நேசம் ஒரு கோடி செஞ்சம் எனும் வீணை பாடுதே தோடி. சந்தோஷ சாம்ராஜ்யமே கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். இப்போ எதுக்கு நாங்கள் பேச வந்திருக்கோம் அப்படின்னா வந்து அன்றைக்கி ஒரு 6 நிமிஷம் வீடியோ போட்டதுக்கப்புறம் பேசலன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் பேச வந்திருக்கேன். ஒன்றும் இல்லை, ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணுறீங்க. எல்லாமே வந்து கமெண்ட்ஸ் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, முத்துநகை முழுநிலவை கதைக்கு வந்து நிறையா சப்போர்ட் பண்ணீங்க. ஓகேவா? நிறையா பேர் வந்து சப்போர்ட் பண்ணீங்க. சிலர் வந்து பாதி சப்ஸ்கிரைபர்லாம் போயிட்டீங்க. எதனால் போனீங்கன்னு தெரியல. அப்புறம் வந்து நான் இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினச்சேன். ஸ்டார்டிங்கில் சொல்லிவிடு வெளிநிலவை ஸ்டார்ட் பண்ண ஒரு 3வது எபிசோட்லேயே ஒரு பொண்ணு வந்து ஸ்டோரி பிடிக்கலன்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாங்க. அப்போது எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் வந்து அந்த கமெண்ட்டை நான் டிலீட் பண்ணிட்டேன். ஆனால் இது போன எபிசோடில் ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதே பொண்ணு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நான் பார்த்துட்டு விட்டுட்டேன். அதாவது வந்து ஸ்டோரியை பொறுத்தளவில் வெயிட் பண்ணி பார்த்தா தான் கதை வந்து புரியும். நிறைய டைம் சொல்லிட்டோம். சமுத்திரத்துலேயே அதே தப்பு தான் பண்ணீங்க. சேர்த்து வைங்க சொல்லி கடைசியில் நான் எப்படி கதையை கொண்டு வந்தேன்னு உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கதை வந்து உங்களுக்கு புரியும். ஆனால் முத்துநகை முழுநிலவை கதைக்கு கொடுத்த சப்போர்ட் வந்து சொல்லிவிடு வெளிநிலவுக்கு இல்லை. ஏன்னு எனக்கு தெரியல. அதே பேர் தான் கொண்டு வந்திருக்கேன். பட் கதை மட்டும்தான் மாறி இருக்கே தவிர அவங்களோட ஸ்லாங் ஆகட்டும், அவங்களுடைய ரதி டீச்சருக்கான அந்த குடும்பமே அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன தங்கச்சி மட்டும் மாற்றிருக்கேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அப்படியே தான் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் ஏன் வந்து விரும்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை முத்துநகை முழுநிலவை கதையில் இருந்து இதுக்கு வந்து மாறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எனக்கு புரியும். ஏன்னா எனக்கே வந்து வீடியோ எடுக்க மூடில்லாம தான் இருந்தது. ஆனா அந்த கதையில இருந்து இந்த கதைக்கு மாறினதுனால அந்த கதையில இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க இங்க மிஸ் பண்றீங்களா? அது வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கேற்றாப்புல கதை மூவ் பண்ண முடியும். அதனாலதான் கேட்கிறேன். அந்த கதையில இருக்கிற விஷயத்த வந்து இந்த கதையில வந்து அதை நீங்க பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், இதை நீங்க பண்ணியிருந்திருக்கலாம், இதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களோட ஜக்ஷன் வந்து நான் கேட்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து நான் எதுக்காக இதை கேட்கறேன்னா, ஒரு சிலர் அதை கேட்காமலே அவங்கவுங்க இதுக்கு வந்து வீடியோ போடுவாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. ஏன்னா பாக்குறது நீங்க தான். வீடியோ எடுக்க எதாவது சொல்றேன், சுயநலம் இருந்தாலும் பொதுநலம்னு கண்டிப்பா ஒன்று இருந்தாகணும். ஸோ வந்து அதுக்காக தான் கேட்குறேன். உங்களுக்கு வந்து அந்த கதையிலேருந்து இந்த கதைக்கு மாறினதுனால அதுலேருந்து இதை நான் மிஸ் பண்ணுறேன், இந்த பேர் நான் மிஸ் பண்ணுறேன். பேர் என்னால் கொண்டு வர முடியாது, இந்த பேருக்கு மேலே என்னால் பேர் வச்சுட்டு வர முடியாது. போதும், இவங்களை வச்சு தான் மூவ் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து முத்துநகை முழுநிலவை கதையில் 18 பேர் அப்படின்னு தான் நினைக்கிறேன். தெரியல, மறந்து போச்சு. அத்தனை பேரை வச்சு மெயின்டைன் பண்ண முடியாத மொத்தமாக கதையவே முடிச்சது நான். இதில் இருக்கிறவங்க மட்டும் தான் பேர். ஓகேவா? புதுசால யாரையும் நான் கொண்டு வர போகிறது கிடையாது. இருந்தாலும் வந்து கதை ஃபுல்லாகவே நான் ஸ்கிரிப்ட் எடுத்துட்டேன். எதுக்கு கேட்குறேன்னா, நீங்கள் சொல்லுங்கள், அந்த கதையில வந்து இதை நான் மிஸ் பண்ணுறேன், இதை நீங்கள் பண்ணியிருந்திருக்கலாம், இது நல்லா இருந்திருக்கும்னு உங்கள் மனசுக்கு வந்து பட்டிருக்கும் இல்லையா? நான் அதை கேட்குறேன். எப்போதுமே ஹீரோ ஹீரோயினோட கதையில தான் அட்மின் ட்விஸ்ட் வைப்பாங்க. ஓகே, அதே மாதிரி எங்கள் கதையிலையும் ட்விஸ்ட் இருக்குது. உதாரணத்துக்கு நான் மறந்து போனது, நான் எதனால் மறந்து போனேன், எப்படி எனக்கு எல்லாத்தையும் மறக்க வச்சாங்க. மெயினான விஷயம், ஹீரோயின் போனதில் முத்துநகை முழுநிலவை கதையில் ஹீரோயினோட அப்பா இறந்து போனதுக்கு தாய்மாமா காரணம். இதையும் அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க. பட் வந்து இதுக்கு யார் காரணம், எப்படி இறந்தாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு வரும். எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பாருங்கன்னு தான் நான் சொல்ல போகிறேன். ஆனால் நான் கேட்குற விஷயம், அந்த கதையிலேருந்து இந்த கதைக்கு மாறுறதுனால உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஷியேஷன் தெரியுதா? ஏன் பழைய சப்போர்ட் தர மாட்டீங்க? அது ஒரு மெயினான விஷயம். எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்து அடுத்த கதையை மூவ் பண்ண முடியும். நான் எதுக்காக இதை கேட்குறேன்னா, எனக்கு கேட்கணும்னு எனக்கு தோணிகிட்டே இருந்தது. அதனால தான் சப்போர்ட், அதாவது வரவேற்புக்காக மட்டும் நான் கேட்கல. எனக்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல, அதனால தான் நான் கேட்குறேன். ஏன்னா நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். ஓகேவா? முத்துநகை முழுநிலவை கதை எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு நாள் கூட எனக்கு போர் அடிச்சது கிடையாது. சொல்லப்போனால் இப்போல்லாம் வீடியோ காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு எடுக்கிறேன். நான் 4 மணிக்கு முத்துநகை முழுநிலவை 4 மணிக்கு எந்திரிச்சு எடுப்பேன். ஆனால் இப்போ 6 மணிக்கு எடுத்துகிட்டு இருக்கேன். ரீசன் வந்து அதை நான் 1 மணிக்கு போட்டனால டைமிங் மாற்றுறதுக்கு ரீசன் இருக்குது. மத்தியானம் போட்டால் வீடியோ யாருக்குமே ஓடலை. நீங்கள் நல்லா நோட் பண்ணிப்பீங்க, மத்தியானம் போடுறவங்க எல்லாம் ஈவினிங் மாற்றிட்டாங்க. சுத்தமாக வீடியோ மூவ் ஆக மாட்டேங்குது. அதனால தான் என் டைம் 5 மணிக்கு நான் மாற்றினேன். அந்த டைமில் எப்போதுமே சேஞ்சஸ் கிடையாது, 5 மணி தான். இது வந்து யூடியூப்ல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன், அதனால வியூஸ் போல. ஆனால் ஏன் வந்து ஸ்டோரியை விரும்ப மாட்டீங்கன்னு எனக்கு புரியல. நான் கேட்குற விஷயம் என்னன்னா, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டோரி பிடிக்கும். நான் மூவ் பண்ண தான் அதோட இது வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும். ஆனால் ஏன் வந்து சப்போர்ட் தர மாட்டீங்க, எதனால வந்து விரும்ப மாட்டீங்கன்னு எனக்கு புரியல. டைமிங் 5 மணி தான், என்னால் மாற்ற முடியாது. ஏன்னா ஆஃப்டர்நூன் போட்டால் வீடியோ மூவ் ஆக முடியாது. அதுக்கு மேலே நம்ம நைட்டெல்லாம் கொண்டு வந்து வீடியோ போட முடியாது. ஏன்னா 7 மணிங்கும் போது நானே வீடியோ போடும்போது அப்புறம் எப்படி வந்து இது பண்ண முடியும்? ஸோ வந்து முடியாது.
அடுத்தடுத்து வந்துட்டே இருக்காங்க. அவங்களோட டைமுக்கும் நம்ம போயிடக்கூடாது. ஸோ அதனால தான் 5 மணி நான் ஃபிக்ஸ் பண்ணேன். என்னோட கேள்வி வந்து, உங்களுக்கு இந்த ஸ்டோரியில ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? ப்ளீஸ் எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. நான் கஷ்டப்படுவேன்லாம் நினைக்காதீங்க. நான் எல்லார் கமெண்ட்டுமே அக்செப்ட் பண்றேன். எதா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லிருங்க. ப்ளீஸ். நான் அதனால தான் லாஸ்ட்ல 5 நிமிஷம் பேசுறேன். நான் இவ்வளோ தூரம் கேட்கறேன்னா அப்ப நான் எந்த அளவுக்கு இதா இருந்திருப்பேன் நீங்க யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. ஓகே? முடிஞ்ச அளவுக்கு வீடியோ டெய்லி நான் போடுறேன். முடியாத பட்சத்துக்கு தான் போட முடியாதுன்னு சொல்கிறேன். ஓகேவா? ப்ளீஸ் நான் கேட்ட கேள்விக்கு எல்லாரும் ரிப்ளை பண்ணிடுங்க. சாரி, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் கமெண்ட்டையும் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுறேன். கமெண்ட்ஸுக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியாது. ஹார்ட் கொடுக்க கூட என்னால் முடியல. அதுதான் உண்மை. அதை மட்டும் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்காக கமெண்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஓகே? உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து சில டைம் வந்து பூஸ்ட்னு கூட சொல்லலாம். ஓகே? நான் ரொம்ப அறுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள். அதாவது முத்தனைக்கே மூணு கதையிலேருந்து இந்த கதைக்கு மாறுறதுனால உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஷியேஷன் தெரியுது, என்ன வந்து இதில் நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ரொமான்ஸ் காமெடிக்கு பஞ்சம் இருக்காது, உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே காமெடி வச்சுட்டே தான் இருக்கேன். இனி காமெடி இருக்குது, தரமான காமெடியில் வச்சுருக்கேன். ரொமான்ஸ், காமெடி, லவ் என்ன வந்து நான் வந்து குறைச்சலாக பண்ணுறேங்கிறத எனக்கு சொல்லுங்கள். தெளிவுபடுத்துனீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்காக தான். ஓகே? வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.